வணக்கம். பாலமுருகன். நீயா நானா ஷோவுக்கு வந்திருக்கக்கூடிய சைமனுடைய சின்ன தம்பிய எல்லாரும் கலாய்ச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி கதறி கண்ணீர் விட்டுருக்கான். அது என்னங்கிறத பார்க்கலாம். வயசுல குட்டி பையன்தான், ஆனா பேசக்கூடிய விஷயம் பெருசு. அதாவது நமது தலைவர்கள், மதிப்புக்கு உரிய மாபெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், அதற்கப்புறமேட்டுக்கு பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி அப்படிங்கிற அரசியல் நீட்சியில இன்னைக்கு இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரைக்கும் தமிழ்நாட்டை இங்க இருக்கக்கூடிய எந்த அளவிற்கு வளர்ச்சியின் குறியீடுல, அறிவின் குறியீடுல கொண்டுட்டு போய் நிப்பாட்டி அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிந்து போன ஒரு மறுக்கவே முடியாத ஒரு மாபெரும் உண்மையின் தத்துவம் அது. அதன் அடிப்படையில அதை உணர்ந்த காரணத்தினால நன்றியின் வெளிப்பாடா இன்னைக்கு வரைக்கும் 1967 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2026 வரைக்கும் வாக்குகளை கொடுத்து மறுபடி நீங்களே எங்களை ஆட்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி நமது மக்கள் அனைவருமே திராவிட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளும் கொள்கைகளும் தான் மானுடத்தை ஏற்றுக்கொண்டு மானுடத்துக்கே மிக வழி நடத்தக்கூடிய அளவிற்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுடைய வரலாறு எனது நீக்கமர நிறைந்து போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த நாட்டை கெடுத்து குட்டி சோறாக்குவதற்கு, நாசக்கேடு பண்றதுக்கு, காட்டி கொடுப்பதற்கென்றே ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வந்துகிட்டு களம் இறக்கி விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேடுகிட்ட கூலி கும்பல் தான் இந்த நாம் தமிழர் கும்பல்னு சொல்லக்கூடிய, அதற்கு தலைமை அச்சாரமா இருக்கக்கூடிய இந்த சைமன் செபஸ்டியன் தான் சொல்லிட்டு கூடிய துரோகி தமிழ் மக்களை இங்க இருக்கக்கூடிய எதன் மூலமாக நாம் பலம் பெற்றோம் அப்படிங்கிற குறைந்தபட்ச அறிவே அற்ற ஒரு ஜாம்பிஸ் முண்டங்களாக மாற்றக்கூடிய வேலையை கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக செய்ததின் விளைவாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே மறுபடியும் ஜாதியின் கூறாக, இனத்தின் கூறாக பிரிந்து போய் பார்ப்பானுக்கு ஆதரவாக சொம்படிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக செய்ததின் விளைவாக இப்போது இருக்கக்கூடிய தலைமுறைகள் அனைவரும் யாரெல்லாம் இந்த சைமன் செபஸ்டியை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைமுறைகள் அனைவருமே திராவிடத்தால் வாழ்ந்தோம் அப்படிங்கிற அடிப்படையான உண்மையை மறந்து போய் இந்த திராவிடத்தால் தான் நாங்கள் வீழ்ந்து போனோம் சொல்லி கோடாரி காம்புகளாக மாற்றக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்ததின் விளைவாக இப்போது வளர்ந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை பசங்க எல்லாமே, சின்ன பசங்க எல்லாமே இந்த சைமனுடைய பேச்சை கேட்டு, அவன் உணர்ச்சிகரமா பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்டு போச்சு, எல்லாமே போச்சு, இந்த துரோகத்தால் வீழ்ந்து விட்ட தமிழகம், நாங்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம் அப்படி இப்படின்னு லூசுத்தனமா பேசி இன்னைக்கு பதிவிடும் போது தம்பி டோட்டலா என்னவா மாறிடுறான்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுறார். இதுதான் முக்கியமான விஷயம். வரும்போது போகும்போது இவனை பார்த்தாலே வெளுக்க தோணுதுங்கிற மாதிரி, பார்த்தாலே கலாய்க்க தோணுது அப்படின்னு சொல்லும்போது தம்பி கதறி கண்ணீரோட ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரு அரசியல் கோட்பாடை இங்கே முன் வைக்கின்றேன். தம்பி பேசக்கூடிய பெரிய பேச்சு அது. அரசியல் கோட்பாடை முன் வைக்கிறேன்னா மற்றவங்க எல்லாம் என்ன கோட்பாடை முன் வைக்கிறாங்க? இந்த தம்பிக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வைக்கப்பட்ட கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக, அதன் அடிப்படையில் அதை முழுமையாக உள்வாங்கியதன் விளைவாக இன்னைக்கு மிகப்பெரிய 3 தலைமுறைகள் 4 தலைமுறைகள் சீரும் சிறப்போடும் மானத்தோடும் அறிவோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை போற போக்குல சும்மா இந்த கேடுகிட்ட பொறுக்கியோட பேச கேட்டுக்கிட்டு துரோகத்தால் நாங்கள் வீழ்ந்தோம்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ உன்னை கலாய்க்கணும்னு தோணுமா தோணாதா? அப்போ இந்த தம்பி தெளிவா ஒரு வார்த்தையை விடுறா, அப்படி என்னுடைய அம்மா அப்பாவையும் சேர்த்து எங்களுக்கு கலாய்க்கிறாங்கன்னு. தம்பி, சின்ன தம்பி, உங்களுக்கு ஒரு வார்த்தையை நாங்க முதல்ல சொல்றோம். இந்த நாம் தமிழருக்கு ஐடி விங்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஐடி விங்குல நம்மள மாதிரி ஆட்கள் ஏதாவது பதிவிட்டோம்னா கீழே இறங்கி பார்த்தா அத்தனை பேரும் கோத்தாங்கோமான்னு தான் அத்தனை பேர் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு வேலையே தரம் கட்ட அந்த போர்னோ எழுதுவாங்க தெரியுங்களா, பாத்ரூம்ல எழுதுவாங்க தெரியுமா, அதை விட கேடுகிட்ட பொறுக்கித்தனமான மனநிலை கொண்டவனைத்தான் உருவாக்கி வச்சிருக்கிறான் உன்னுடைய சைமன் செபஸ்டி. அதனால தான் அவங்களை ஃபுல்லா அறிவே மண்டையில இல்லைங்கிறனால தான் அவங்களை ஃபுல்லா நம்ம என்னன்னு சொல்றோம், ஜாம்பிஸ் கூட்டம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஜாம்பிஸ் கூட்டம் ரத்த வெறிப்பிடிச்சு போய் அடுத்தவர்களை யாரெல்லாம் எதிர்கருத்து வைக்கிறார்களோ அவர்களை அனைவருமே கடித்து கொதறக்கூடிய வேலையை, தெளிவா செய்யக்கூடிய வேலையை தான் இவனுக்கு செஞ்சுட்டு இருக்கானுங்க. அப்போ இன்றைக்கு யாரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால்
யாரை இந்த இனத்திற்கான மீட்பு என்று நீங்கள் வாய்க்கூசாமல் சொல்லிக் கொண்டு திரிந்தீர்களோ அந்த கேடுகட்ட பொறுக்கி 4ஆம் தர பொறுக்கி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சைமன் செபஸ்டி என்கிற பொறுக்கிக்கு கீழே வேலை பார்த்துட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் ஹேண்ட்லையும் ரைட் ஹேண்ட்லையும் எழுதுறானுங்க பார்த்தீங்கல்ல, அவனுங்களோட வளர்ப்பின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. அவங்க உங்களுடைய கருத்து இருக்கு பார்த்தீங்கல்ல, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து அறிவை கொண்டு யோசித்து பார்த்து நீ செய்வது தவறு அப்படி என்று சுட்டி காட்டப்படும் போது அங்கே எழக்கூடிய கருத்து, அந்த கருத்து வேறுபாடின் அடிப்படையில அவர் இடத்தை விட்டு வெளியில போகும்போது அவர்களை எழுதுவாங்க பாருங்க. அப்போ 4 தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் உட்காந்து எழுதுவானுங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியாதா? ஒரு ஒரு சாதாரணமாக விழிக்கக்கூடிய யாரையாவது இப்ப இந்த சைமன் செபஸ்டி தான் சொல்லுவாங்கல்ல, 1000 லட்சம் தடவை கோடி தடவை அப்பா 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 அப்பான்னு அவன் சொல்றான். நாம யாராவது ஒரு ஒரு ரிலேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மாவுக்கு வந்துகிட்டு ஒரு வாழ்த்து சொல்ற, ஒரு அன்னையர் தினம் ஒரு தந்தையர் தினம் சொன்னா, ஓ இவன் உங்க 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 அம்மா இவன் உனக்கு அம்மானா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க அம்மா எங்க போனா எப்படி கேள்வி. அப்போ இவன் பேசுறான் பாத்தீங்களா கேள்வி, அப்பா அவர் எனக்கு அப்பா இவர் எனக்கு சித்தப்பா எடப்பாடி எனக்கு சித்தப்பான்னா அப்புறம் நம்ம கேட்க தெரியாதா? எந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அரசியல் தத்துவத்தை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். சீரழிவு கலாச்சாரத்தை இந்த தமிழ்நாட்டுல முத உண்டு பண்ணி விட்டது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆரிய கோட்பாடு. அவனுக்கு அப்பனையும் கல்யாணம் பண்ணிக்குவோம் மகளையும் கல்யாணம் பண்ணிக்குவோங்கிற ஒரு தர்மத்தை எழுதி வச்சிருக்கக்கூடிய கேடுகட்ட பொறுக்கிகள் கொண்டதுதான் அந்த சனாதன கோட்பாடு. அந்த சனாதன கோட்பாடை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவதன் மூலமாக மக்கள் முன்னாடி திருவிழாக்களின் மூலமாக தொடர்ச்சியாக அதையே உங்களுக்கு தொடர் பிரச்சாரம் செய்யும் போது அவன் அதை தாண்டி வெளியே போகக்கூடாத சூழ்நிலையில அவனுக்கு அந்த மெஸ்மரிசம் பாயிண்ட்லயே உட்கார வைக்கும் போது அவன் அதுக்குள்ளே சிந்திக்கிறான், அதுக்குள்ளே இருக்கிறான். எப்போது சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ, அறிவை கொண்டு தெளிவு பெற ஆரம்பிக்கிறானோ, அவன் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றானோ, அப்போது ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பாருங்கிற மாதிரி அனைத்தும் சுக்கலாக அவனோட சனாதனம் உடைந்து நொறுங்குகிறது. அப்பதான் இந்த மாதிரி சைமன் செபஸ்டி கும்பல் வந்துகிட்டு அப்படி எதிர்கேள்வி கேட்கிறவர்கள் தனி மனித தாக்குதலால் தாக்கும் போது அவர்கள் இந்த மாதிரி வார்த்தைகளால் நிலை குறைந்து போவார்கள். அதன் அடிப்படையில அவர்களை அரசியல் களத்திலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிற அற்பத்தனமான ஒரு கேடுகிட்டு எதிர்க்கு என்ன நமக்கு தெரியுமா? அது சைமன் செபஸ்டி கும்பல்ல இருந்து தான் வந்தது. அது இன்னைக்கு யார பாதிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சின்ன தம்பியை பாதிச்சிருக்கு. இவர் அரசியல் பேசுறாரா? மகிழ்ச்சியா பேசுங்க. ஒரு பேச்சுக்கு முன்னாடி என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால் அடிப்படையான விஷயம் வாசிப்பு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். வாட்ஸ்அப்ல வாசிக்கிற பாத்தீங்கன்னா இந்த சைமனுக்கு எழுதி கொடுக்குறான் பாத்தீங்களா, கரிகஞ்சி எழுதி கொடுக்குறான் பாத்தீங்களா, அந்த இது கிடையாது. வாசிப்புனா நூல் வாசிப்பு. எந்த டாபிக் பத்தி நம்ம பேசுறோமோ அந்த டாபிக் சம்பந்தமான புத்தகங்களுக்கு பார்த்தீங்களா, அந்த ஆதரவு புத்தகமாக இருந்தாலும் சரி, எதிர்ப்பு புத்தகமாக இருந்தாலும் சரி, அதை குறைந்தபட்சம் வாசித்து முடித்ததுக்கு பிறகு ஒரு கன்க்ளூஷன்ஸ் வரும் பாருங்க. இது உங்களுக்கான முடிவுன்னு வரும். அந்த முடிவோட பேசுங்க. அந்த முடிவுக்கு முன்னால் ஏற்படுத்த நீங்க வாசித்திருக்கக்கூடிய தரவுகளை முன்வையுங்கள். இதுதான் நேர்மையான பேச்சு. நினைத்ததை எல்லாமே நம்ம பேசிட முடியாது. வாய்க்கு வந்ததெல்லாம் துரோகத்தால் வீழ்ந்தோம், துரோகத்தால் செய்தோம்னு கோபி கிட்ட பேசி கோபி நல்லா மட்டும் மண்டையில தட்டாத குறையா நல்லா அங்க பேசி விடும்போது அங்க எதிர் முகாமில் உட்காந்துருக்க ஆளுகளும் அந்த தம்பியை பார்த்து பாவமா சிரிக்கதான் செஞ்சாங்க. அதன் அடிப்படையில எத்தனை தம்பிகள் பேச முன் வந்தாலும் நாம் வரவேற்கின்றோம். காரணம் பேச்சுதான் இந்த அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒரு செயல் வடிவை தூண்டக்கூடிய விஷயத்துல நமக்கு ஆரம்பத்துல கூடிய ஒரு அச்சாணி. அதன் அடிப்படையில திராவிட பேரியக்கங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவருமே பேச்சாற்றலின் மூலமாகத்தான் நம்ம மக்களை விழிப்புணர்வு அடைய வைத்தார்கள். தந்தை பெரியார் ஆரம்பிச்சு அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சு அனைவருமே என்ன சொல்றது, மொழி நடையில மிகப்பெரிய சிறந்து விளங்கியதற்காக நம்ம மக்கள் அனைவருமே அதற்கு அறிவுகள் சிந்தித்தார்கள். அதே போல போலி பேச்சாற்றலை துரோகத்திற்கு ஆட்படுத்துவதற்கான பேச்சு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பேச நீங்க முன்னாடி பேசுனீங்கன்னா உங்களை ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாகவும் கண்டுபிடிப்பான். இது 1ஆம் நம்பர் ட்ரோல் மெட்டீரியல். இது நம்மளை காட்டி கொடுக்க வந்த கபோதி கும்பல் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 100 ஆண்டுகளாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக விழிப்புணர்வை ஏற்படுத்திய இயக்கம் திராவிடர் இயக்கம். அதன் நீட்சியாக இன்னைக்கு 1000 தோழமை இயக்கங்கள் உருவாகி இருக்கு. அப்படி எல்லாம் லேசுப்பட்ட நிமிஷத்துல இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழனை
கூர்மை கொம்பு சீவி விட்டு ஒருத்தனை மோதல் போக்க ஜாதி மோதல் போக்க உருவாக்கி விட்டுறலாம் அப்படின்னு கணக்கு போடக்கூடிய அந்த கபோதி சைமன் செபஸ்டிகான் பார்த்தீங்களா, அவனுடைய எண்ணங்கள் ஒரு பொழுதும் இங்கே நிறைவேறாது. அதனால பாதிக்கப்படக்கூடியவர்கள் இந்த ஜாம்பிஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய தம்பிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க. அவர்களுக்கும் அரணாக இருப்பதுதான் இந்த திராவிட பேரியக்கமும் அவர்களுடைய சிந்தனையும். ஆரம்பிக்கலாம்.